உங்களை ஏமாத்திட்டாருன்னா பாவம் செத்து தானே போகிறேன்னு நினச்சிருங்க. உங்களை ஏமாத்தினா என்ன நினச்சிங்க? ஐயோ பாவம் ஏமாத்திட்ட மட்டும் என்ன பண்ண போகிறாரு அவரு? என்னை ஏமாத்திட்டாரு, ஒரு 200 வருஷம் வாழ்ந்துருவாரா? பாவம் தான் அப்படி நினைங்க. இறக்கப்பட வேண்டியதுக்காக பாருங்க. புரியுதா? நீங்கள் ஏமாந்து நின்னீங்கன்னா, ஐயோ 500 ரூபாய் மட்டும் ஏமாத்திட்டானே, நம்ம நல்ல வேலை 500 ரூபாய் ஏமாத்தினா 5 லட்சம் ஏமாத்திருந்தா என்ன வருது? நீங்கள் உயிராக இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் ஏமாத்தலை. நல்லா உசாராக இருங்க. நீங்கள் வாழ்கிறதுக்கான சந்தர்ப்பத்தோடு இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் என்ன பண்ணல, ஏமாத்தலை, கற்றுக் கொடுக்குறாங்க. உனக்கு இவ்வளோ ஏமாற தகுதி இதுன்னு கற்றுறாங்க. உன்னால் இவ்வளோ ஏமாற முடியும்னு கற்றுக் கொடுக்குறாங்க. இவ்வளோ சம்பாரிச்சு நம்ம ஏமாறதுக்கு தான் இவ்வளோ சம்பாரிச்சோமான்னு உங்களுக்கு கற்றுறாங்க. இனிமேல் பட்டுனாச்சு எப்படி வாழுங்க? சம்பாரிச்சே சந்தோஷமாக வாழுங்க. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ யார் என்ன தான் பண்ணுறாங்க உங்களுக்கு? கத்துறாங்க. யாரும் என்ன பண்ணாதீங்க, இலக்காரமாக பார்க்காதீங்க. யாருக்கிட்ட இருந்தும் கற்றுக்க பாருங்கள்.